நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய ஹோப் டிவியின் வழியாக ஆண்டு சன்னிதானத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்ற அனுபவத்தை பெறும்படியாக நீரே என் ஆண்டவர், என் தேவன் என்பதை உணரும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசத்தை பலமடையவும் சிரமடையவும் அருள் தாரும். கிருபையின் பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். இயேசுநாதர் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே, தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 441 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம் என்று.
ஏகாதே கேட்பே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவும். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பன்னுடையக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்க நாளெல்லாம் மாசில்லாமல் பசுத்தமாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பசுத்தாவையும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தெய்வநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 763 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 763. ஆண்டவா பிரசன்னமாகி
ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த ஹோப் டிவியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய சமாதானம், கிருபை, ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களோடும் அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்பது. அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட் as லார்ட் அண்ட் காட். தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 8ஆம் நாளிலே மீண்டும் ஆண்டவர் சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அவ்விதமாக காட்சி கொடுக்கும்போது எல்லாரும் இயேசுநாதரை பார்த்தார்கள்.
இயேசுநாதர் வரும்போது அந்த நேரத்திலே தோமா மாத்திரம் அங்கு இல்லை. எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தரை கண்டோம். தேவ பிள்ளைகளே, இதுகாரும் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்றுதான் பார்த்தார்கள். மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு என்று பார்த்தார்கள். இப்போது எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை கண்டோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்று சொன்னால் எஜமான், ஆண்டவர், இவரை நாங்கள் கண்டு கொண்டோம். இது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை எல்லாருக்கும் கொடுத்தது. தோமா மாத்திரம் இல்லாதபடினால் சற்று அவர் தயங்கினார். நாம் பொதுவாக தோமா என்று சொன்னாலே சந்தேக தோமா என்று நாம் சொல்கிறோம். டவுட்டிங் தாமஸ் என்று பொதுவாக சொல்வது ஒரு மரபு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த தோமாவை பற்றி நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே லாசரு அதனுடைய நிகழ்விலே இவ்விதமாக சொல்கிறார் தோமா. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக நின்றவர் இந்த தோமா. தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலும் கூட விசுவாச கேள்விகள் எழுப்பப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியும் இவர் இயேசுநாதரை பார்த்து இவர் ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்படியானால் தோமா கற்றுக்கொள்வதிலே ஆர்வமுள்ள மனிதர். ஆனால் அவருடைய பண்புகளிலே பார்க்கும்போது ஒரு அவநம்பிக்கை இதயத்திலே காணப்பட்டது. ஆதலால் தான் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது 25ஆம் வசனத்திலே அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இவ்விதமாக ஒரு நிரூபணமான விசுவாசத்தை தோமா தன்னுடைய மனதிலே உள்ளே வைத்திருந்தார். ஒருவேளை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் பிளைண்ட் ஃபெய்த், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தோமாவுடைய வாழ்விலே நான் சீர்தூக்கி பார்க்கும்போது ஆணிகளுண்டான காயத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படியானால் உறுதியாக இயேசுநாதருடைய அந்த பாண்டு மரணத்தை இவர் விசுவாசிக்கிறார், இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தோமாவுடைய மனதிலே அதை நான் பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, தோமாவுடைய வாழ்விலே நான் பார்க்கும்போது இந்த தோமா ஒரு அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த தோமா இதயத்தில் காணப்பட்டது அடிப்படை ஒரு பற்றுறுதி, அடிப்படை விசுவாசம். என்ன பற்றுறுதி, என்ன விசுவாசம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திலே இவர் தன்னை இந்த தோமா இணைத்துக் கொள்வதற்கு அடையாளமாக அதை பார்க்க வேண்டும், இந்த கையை வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர். ஆதலால் தான் இந்த தோமா பார்த்த பின்பு அறிக்கையிடுகிறார், எவ்விதம், என் ஆண்டவரே, என் தேவனே. தேவ பிள்ளைகளே, இது தோமாவுடைய விசுவாச அறிக்கை, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த காலங்களிலே அறிய வேண்டிய காரியம், ஆண்டவரை எவ்விதமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் நாம் எவ்விதமாக ஆண்டவரை புரிந்து கொண்டோம். இந்த ஆண்டவர் நமக்குரியவர், இந்த ஆண்டவர் எனக்குரியவர், இந்த ஆண்டவர் எங்களுக்குரியவர். இதுதான் அஃபர்மேஷன் ஆஃப் கிரைஸ்ட். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னால்
இயேசுநாதரை ஆண்டவராக தேவனாக ஏற்றுக்கொண்ட தோமா இந்த அறிக்கையிட்டான். அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அறிக்கையிட்ட மனிதன் விசுவாசத்தோடு வாழ்ந்தார். தோமா ஆதி திருச்சபையிலே இவர் மிஷினரியாக வாழ்ந்து அவர் தம்முடைய விசுவாசத்தோடு இரத்த சாட்சியாக இந்த மிகப்பெரிய ஆசியா கண்டத்திலே அவர் வாழ்ந்து மரித்தவர். அவர் வாழ்ந்து சபையை அவர் இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கு அடித்தளமாக ஆணித்தரமாக இருந்தவர் இந்த தோமா. தேவ பிள்ளைகளே, தோமாவை பற்றி நான் முகவரியாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த தோமா அடிப்படையிலே உறுதியாக இருந்தார். இந்த தோமா அறிக்கையிட்டார். இந்த தோமா ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே 2 விதமான பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் சிந்தித்த இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அடுத்தது, பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதர், இவர் எவ்விதம் ஆண்டவரை பார்த்தார், தேவனை பார்த்தார் என்று இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளும்போது அங்கேயும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நாம் முழுமையுமாக யாத்ரா புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டின் இவர் விடுதலையின் தலைவனாக அழைக்கப்பட்ட மோசேயை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 22-23, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. இதுதான் அவருடைய டிமாண்ட், இதுதான் அவருடைய கூக்குரல். இதைத்தான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார். நீ போய் பார்வோனிடத்தில் போய் சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக. இப்போது ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். வெறுமனே 3 நாள் பிரயாணம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அல்ல. ஜீவகால பரியந்தம் ஆண்டுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். ஆதலால் தான் ஆண்டவர் மோசேயை அழைக்கும் போது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. யாத்ரா புஸ்தகத்திலே 3-4ஆம் அதிகாரத்திலே 5 விதமான காரியங்களை மோசே சொல்கிறார். இந்த ஆண்டவர் என் தேவன் என்பதை உறுதியாக அறிக்கை செய்ய முடியாதபடி மோசே மனதிலே உருவான 5 காரியங்கள். தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே இந்த இயேசுநாதர் என் வாழ்விலே ஆண்டவர், இந்த இயேசுநாதர் என் குடும்பத்திற்கு ஆண்டவர், இந்த இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு ஆண்டவர், இதை பல நிலைகளிலே சொல்லுவதற்கு நாம் தயக்கம் அடைகின்றோம். காரணம், இந்த ஆண்டவர் யார் என்பதை நமக்கு தெரியவில்லை, புரியவில்லை. தோமாவுடைய வாழ்விலே என் ஆண்டவரே, என் தேவனே எப்போது சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அவருடைய பாடு மரணத்தில் நான் பார்க்க வேண்டும். அந்த கரங்களை வைத்து இயேசுவின் கரங்களை தொட்டு பார்க்க வேண்டும். தன்னுடைய கரத்தை வைத்து இயேசுவின் விழாவை தொட்டு பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் மோசேயை பற்றி சில காரியங்கள் படிக்கும்போது 5 காரியங்கள் மனதிலே பட்டது. இந்த தேவனை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது எப்படி? எளிதாக ஆண்டவர் சொல்லிவிட்டாரே, நீ போய் பார்வோன் இடத்துல போய் பேசு, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. முதல் காரியம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே இவ்விதம் சொல்கிறார். நான் எம்மாத்திரம், என்னால் முடியாது தகப்பனே, நான் எம்மாத்திரம்
பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். இது மோசேயினுடைய தகுதியின்மையை சுட்டி காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய தகுதியின்மை தேவ கிருபையினால் அது நம்மை தகுதிப்படுத்தும். நாம் அனைவரும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. எப்போது நம்முடைய தகுதியின்மையை நாம் உணர்கிறோமோ அப்போது ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார். இந்த பசுத்த ஓய்வு நாளிலே குடும்பமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மோசே முதல் காரியம், நான் எம்மாத்திரம் தகுதியின்மையை உணர்ந்தார். ஆண்டுடைய வார்த்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது 12ஆம் வசனம், அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். தேவ பிள்ளைகளே, எப்போது தகுதியின்மை ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்போது ஆண்டவர் இடைவிட ஆரம்பிக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன். இந்த கையை வைத்து தான் நான் தொட்டு பார்ப்பேன், விசுவாசிப்பேன். தேவ பிள்ளைகளே, ஒரு அவநம்பிக்கை கொண்ட தோமாவாய் இருந்தாலும் கூட மிக மிக உறுதியாக இருந்தார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, மோசேயினுடைய வாழ்விலே நான் எம்மாத்திரம் என்று சொல்லும்போது ஆண்டுடைய வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். இதுதான் ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வரை வாசித்து பார்க்கும்போது இவர் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, நான் ராஜாவிடத்துக்கு போவேன், அவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய நாமம் என்னவென்று சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? உம்முடைய பெயர் எனக்கு தெரியாதே. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஒரு அருமையான வார்த்தை அடிக்கடி நாம் சொல்கிறோம், I am that I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். எவ்விதம் இருந்தார்? 15ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு இருந்தார், ஈசாக்குக்கு இருந்தார், யாக்கோபுக்கு இருந்தார். அந்த தேவன் தலைமுறைகளின் தேவன். அதே தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய பெயர் என்னவென்று சொன்னால் நீ தைரியமாய் சொல்ல வேண்டும், இவர் எப்போதுமே இருக்கிறவர். இருந்தவர் மாத்திரமல்ல, நேற்று இருந்தார், இன்று இருக்கிறார், நாளை இருப்பாரா? கட்டாயம் இருப்பார். தேவ பிள்ளைகளே, உலகமே இருண்டு போய் பயந்து போய் முடங்கி போய் இருக்கிற சூழ்நிலையிலே எங்கே அந்த ஆண்டவர்? எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஆண்டவரே இந்த உலகத்தை காப்பாற்றும், ஆண்டவரே இந்த தேசத்தை காப்பாற்றும். தகுதியின்மையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறோம். தகப்பனே, நீர் யார் என்று இப்போது புரிந்து கொண்டோம். இந்த மோசேக்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, இந்த ஆண்டவர் யார்? உம்மை பற்றி நான் சொல்ல வேண்டுமே. அப்போதுதான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்கள் செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், இதை போய் சொல்லு, கர்த்தர் எங்களை சந்தித்தார். இவர் வரலாற்றில் இடைபடுகிற ஆண்டவர். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அந்த வாக்குத்தத்தின் சந்ததியாகிய நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஆண்டவருக்குரியவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பல ஆண்டுகளாக கிறிஸ்தவ குடும்பத்திலே இருந்து நாம் வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் யார் என்று தெரியாமல் போய்விட்டதே. இவர் சொல்கிறார், I am that I am. நான் இருக்கிறதாகவே நான் இருக்கிறேன். அதே வல்லமையை, அதே கிருபையை, அதே இரக்கத்தை உனக்கு தருவேன். இதுதான்
இந்த நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள். நான் யார் என்பதை நீ கட்டாயம் அறிந்து கொள்வாய். தேவ பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடந்து வரும்போது ஆண்டவர் எங்களை சந்தித்தார். நாங்கள் கர்த்தரை கண்டோம். அன்றைக்கு சீஷர்கள் சொன்னார்கள், தோமாவை பார்த்து, கர்த்தரை கண்டோம். அதுகாரும் இயேசு என்று சொன்னவர்கள் வீட்டிலிருந்து 8வது நாளில் சொல்கிறார்கள், கர்த்தரை கண்டோம். இன்றைக்கு நாம் இந்த இயேசுநாதரை எஜமானாக, ஆண்டவராக இதயத்திலே, உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா? மூன்றாவது அதே பார்க்கும்போது யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 இவர் சொல்கிறார், மோசே, அவர்கள் மூப்பர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். அழகாக சொல்கிறார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போதுதான் ஆண்டவர் மீண்டும் இடைபடுகிறார். உன் கையில் இருப்பது என்ன? கோல். கீழே போடு. சர்ப்பமாயிற்று. மீண்டும் அந்த கோலை பிடி. சர்ப்பத்தை பிடி. கோலாய் மாறி போனது. கையை நீட்டு. தேவ பிள்ளைகளை, குஷ்டமாய் மாறி போனது. மீண்டும் ஆண்டவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகின்ற சொன்னால், ஆண்டவர் வல்லமை உடையவர். இந்த தேவன் அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமை உடையவர் என்பதை ராஜாவுக்கு முன்பாக நின்று கொள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். யாருக்கு? உலகத்திற்காக, தேசத்திற்காக, குடும்பத்திற்காக திறப்பின் வாசலில் நின்று கண்ணீரோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தைரியமாய் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லி அனுப்புகிறார். மோசே சொன்ன மூன்றாவது ஒரு காரியம், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். நான் எப்படி அழைத்து போவது? நான் அடையாளங்களை செய்ய போகிறேன், நான் அற்புதங்களை செய்ய போகிறேன், நீ தைரியமாய் புறப்பட்டு போ. தேவ பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, நான் பார்க்கும்போது எனக்கு சரியாய் பேச தெரியாது, நான் திக்குவாயேன், மந்தனாவு உள்ளவன். அப்போது சொல்லப்படுகிற வார்த்தை, நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். 12ஆம் வசனம், நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன், அப்போதும் நான் இருக்கிறேன், கூட இருக்கிறேன். இன்றைக்கு நிறைய விசுவாச வாழ்க்கையிலே அதிகமாக உணர்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்தும் கூட பல நேரங்களிலே மறந்து போகிறோம். இது ஆணுடைய செயலா? இது ஆணுடைய காரியமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் செயலாற்றுவார். அவர் செயல்படுவதன் மூலமாக இவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனால் சொல்லப்படுகிற வார்த்தை யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், ஆண்டவரே, வேறு யாரையாவது அனுப்பும், நான் மாட்டேன். தேவ பிள்ளைகளே, 5வது ஆக சொல்கிறார், வேறு யாராவது அனுப்பும், என்னால் போக முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லப்படுகிற அருமையான வார்த்தை இதுதான். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆரோன் பயன்படுத்தப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இது இந்த 5 காரியமும் மோசேனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யார் என்பதை புரியும்படியாக சொல்லப்படுகிற காரியம். ஆண்டவர் மோசேக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய தியான கூட்டத்தையே நடத்திவிட்டார். இதற்கு பின்பு நடந்தது என்ன? நான் முடிக்கப் போகிறேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே நான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். 5 காரியங்கள் மோசே முடியாது சொன்னவர். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே மோசே செயல்பட ஆரம்பித்தார். இங்கு 4 காரியம் சொல்லப்படுகிறது. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், டோன்ட் பி அஃப்ரைட், நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகளே,
அன்று மோசே, நான் எம்மாத்திரம், உம்முடைய பெயர் எனக்கு தெரியாது, மூப்பர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் வாக்கு வல்லவன் அல்ல, வேறு யாராவது அனுப்பும் என்று சொன்ன மோசே இப்போது மக்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, எப்போது சொல்ல முடியும்? இந்த மோசே எப்போது இவரே ஆண்டவர், இவரே என் தேவன் என்று தைரியமாய் ஏற்றுக்கொண்டாரோ அதற்கு பின்புதான் மோசே மக்களை வழிநடத்த முடிந்தது. மக்களை பார்த்து சொல்ல முடிந்தது, டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு சொல்லியாக வேண்டுமே, விசுவாசிகள் சொல்லியாக வேண்டுமே, தேவ பிள்ளைகள் சொல்லியாக வேண்டுமே, மக்கள் சொல்லியாக வேண்டுமே, பயப்படாதிருங்கள். எப்போது சொல்ல முடியும்? ஐயா, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த இயேசுநாதர் தான் எனக்கு ஆண்டவர், இந்த இயேசுநாதர் தான் எனக்கு எஜமான், இந்த இயேசுநாதர் தான் என்னுடைய மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான் தைரியமாக சொல்ல முடியும். அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 13ஆம் வசனத்திலே, கர்த்தர் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யூ கேன் see the salvation of God. ஆண்டவர் அருளுகிற ரட்சிப்பை பாருங்கள். சொன்னது யார்? மோசே. வேறு யாராவது அனுப்பும், என்னை விட்டுவிடும் சொன்ன மனிதர் தைரியமாய் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு மீட்பை அருளி செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து ஆண்டவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் வீடுகளிலே ஆண்டவரை ஆராதித்தோமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டும், இயேசு எங்கள் தேசத்திற்கு ஆண்டவர். ஐயா, இயேசு எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர். ஐயா, நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல தீர்மானங்களை எடுங்கள். இனி நான் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன். இனி நான் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வேன், தைரியமாய் சொல்லுவேன், இயேசு ஜீவன் உள்ளவர். இந்த பயங்கரமான கொள்ளை நோய்க்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வர வேண்டும். இந்த ஆண்டவரை பார்த்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். மோசேக்கு அந்த அனுபவம் காணப்பட்டது. ஆதலால் தான் தைரியமாய் சொன்னார், கர்த்தர் அருளும் ரட்சிப்பை பாருங்கள். தேவ பிள்ளைகளே, மோசே தேவனோடு இடைப்பட்டார், ஆண்டவர் மோசேயோடு இடைப்பட்டார். ஆதலால் தான் இப்போது மோசே மக்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் அருளும் ரட்சிப்பை பாருங்கள். அதோடு மாத்திரமல்ல, சொல்லப்படுகிற வார்த்தை 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பி ஸ்டில், அமைதியாக இருங்க. ஆண்டவர் இடைபடுகிற நேரம் வந்துவிட்டது, நீங்கள் காத்து கொண்டிருங்கள். ஆண்டவர் செயலாற்றுகிற நேரம் வந்துவிட்டது, இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது. என் தகப்பனே, என் தாயே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உலகத்திலே செயல்படுகிற நேரம் வந்து விட்டது. ஆண்டு செயல்படும் போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் 46ஆம் சங்கீதத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே வயந்திருப்பேன், பூமியிலே வயந்திருப்பேன். இது ஆண்டவர் உயர்த்தப்படுகிற நேரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் உயர்த்தப்பட்டவர். எல்லாரும் மறந்து போனோமே, மறந்து போனோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இறுதியாக 4வது கட்டளையாக மோசே சொல்கிறார், புறப்பட்டு போங்கள். கோ ஃபார்வர்ட். 15ஆம் வசனம். இந்த இடத்துல நிற்க வேண்டாம், புறப்பட்டு போகலாம். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு பின்பு 18ஆம் வசனம் சொல்கிறது, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். இன்றைக்கு இயேசு ஆண்டவர் என்பதை உலகம் அறிய வேண்டும், அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்கிற நேரம் வந்து விட்டது. இந்திய தேசத்திற்கு அந்த நேரம் வந்து விட்டது. சபைக்கு அந்த நேரம் வந்து விட்டது. நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
குடும்பமாக தேவனுடைய பாதத்திலே ஆண்டவரை நான் எம்மாத்திரம் என்று சொல்லியிருக்கலாம். சபைக்கு எழுப்புதலுக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கும் குடும்பத்தின் மீட்பிற்கும் நான் எம்மாத்திரம், எனக்கு சரியாக தெரியாது. இந்த ஆண்டவர் யாரும் நம்ப மாட்டார்கள். நான் ஜெபித்தாலும் என்னால் ஜெபிக்க தெரியாது, வேத வாசிக்க தெரியாது, வேறு யாராவது எடுத்து பயன்படுத்தட்டும். அப்படி சொல்ல வேண்டாம். தேவ பிள்ளைகளே, தைரியமாகி சொல்லுவோம். 2 மனிதரை சுருக்கமாக சிந்தித்தோம். முதலாவது தோமாவை பற்றி பார்த்தோம். இறுதியாக இந்த மோசேயை பற்றி சற்று ஆழமாக கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினது போல நீங்களும் நானும் தேசத்தில் பயன்படுத்தப்படுவோம். எப்போது? குடும்பமாக இயேசுநாதரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது. அப்பேற்பட்ட கிருபைகளை தந்து நம்மை நிரப்ப முடியாக ஆண்டு கரங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கிருபையாக நிரப்புவாராக. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 188 பாடுவோம். நம்பி வந்தேன் மெஸ்ஸையா, நான் நம்பி வந்தேன். சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கு வேதானே சேருமை நீ ஆதி நலமிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. பாவியே பாவியே கோவியே கோவியே காண பரிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. ஆதிவோ ரோலமே பாதுகா காலமே உன தடிமைகள் படுதுய அவதிகள் மத்த நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான்
நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். கிருபை மிகுந்த ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம். பசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவரே, இந்த ஹோப் டிவியின் வழியாக நாங்கள் வீடுகளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கிறோம். இதுகாரும் ஆண்டவரே, தேசத்தையும் மக்களையும் உலகத்தின் நாடுகளையும் மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வந்த மிகப்பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. கடந்த நாட்களிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குணமடைந்து வீடுகளுக்கு செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு மறுமைக்குட்பட்ட பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக நாங்கள் தோத்திரம். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே மத்திய அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வாதமாய் நீர் செயல்படுத்தி தாரும். தமிழக அரசுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தமிழக அரசு செய்கிற எல்லா முயற்சிகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நிவாரண பணியும், ஒவ்வொரு உதவியும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, சமுதாயத்திலே ஆர்வமுள்ள பிள்ளைகள், திருச்சபை செய்கிற நல்ல பணிமுறைகள், தொண்டு நிறுவனங்கள் செய்கிற பணிமுறைகள், எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பணிமுறைகளை தங்களை இணைத்து கொண்ட ஆண்டவரே, எல்லா மக்களையும் எல்லா மக்கள் கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த பணியில் ஈடுபடுகிற அனைத்து மக்களையும், அனைத்து பிள்ளைகளையும், யாராயிருந்தாலும் ஆண்டவரே, சமயத்திற்கு மதத்திற்கு அப்பாற்பட்டு செய்யப்படுகிற எல்லா பணிவிடைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். மருத்துவ பணிகளையும் தாதிமார்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. காவல்துறைக்காக நன்றி கூறுகிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தூய்மை பணியாளர்களுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். உன்னுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கவே ஜெபிக்கிறோம். பயங்கரமான கொரோனா என்னப்பட்ட கொள்ளை நோய் உலகத்தை விட்டும் தேசத்தை விட்டும் அகன்று போகவே ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர், நீர் இயேசு ஒருவரே மீட்கக்கூடியவர் என்பதை 100க்கு 100 நாங்கள் விசுவாசித்து உலகத்தின் மக்களுக்காக, தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே, இந்த பசுத்த பலிபீடத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து ஊழியர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உன் பிள்ளைகளுக்கு சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் தாரும். ஆண்டவரே, நீ கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதங்கள் செய்யும். கொடுக்கப்படுகிற அனைத்து மருந்து மாத்திரைகள் எல்லாவற்றையும் ஆண்டவனை தொட்டு நீர் குணப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வெளி மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள், வெளி நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தெரிந்த பிள்ளைகள், தெரியாத பிள்ளைகள் யாராயிருந்தாலும், இந்திய தேச பிள்ளைகள் எங்கிருந்தாலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கவே ஜெபிக்கிறோம். உலக நாடுகளையும் ஆண்டவர் ரட்சிப்பீராக, நாம மகிமைப்படுவதாக. வியாதியாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பெரியவர்கள், பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான கொடிய நோயினால் வீடுகளிலே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், பொருளாதாரத்திலே குறைவுபட்டு நாளை ஆகாரத்துக்கு என்ன செய்வோம் என்று வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் மக்களை கொண்டு நீ உதவி செய்கிறீர். தொடர்ந்து செய்யும். தொழில் துறை செய்கிற பிள்ளைகள், வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகள், உத்தியோகஸ்தர்கள், எல்லா பணிகளையும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே தொழில் சீராக இயங்கவும் யதார்த்த நிலைக்கு திரும்பி வரவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உன் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதர் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரமபிதாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்து சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்னென்னைக்கும் எப்போதைக்கும் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பாராக. தேவநாம மகிமைக்காக நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 394 வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே என பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யோகாம் யோகாம் துதி உமக்கே. மேன்மை காணம் உந்தன் நாமமே, இப்போது எப்போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தார் நீ. வாழ்க நீரே வாழ்க, பெரும் புதியேற்பே. வாழ்த்தும் வாழ்த்தும் வானுசேனையே, பாடலோடு அவர் பாதமே. மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுவே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தார் நீ. வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதி ஏற்பே. பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மையாலுமே. உந்தன் நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சி மிகு மோட்ச வேந்தார் நீ. வாழ்க நீரே வாழ்க, பெரும் துதி ஏற்பே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் கூட இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஹோப் டிவியின் வழியாக ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்கு நன்றி கூறுகிறோம். அருமையான இந்த ஊழியத்தை செய்து வருகிற சகோதரர் மனோபா ரோஸ் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக வீட்டில் நாம் இருப்போம். தேவையற்று நம்முடைய வெளியே நாம் வராதபடி வீடுகளிலே இருந்து ஆண்டவரை ஆராதிப்போம்.
தேவைப்படுகிற நேரங்களில் மாத்திரம் யாராவது ஒருவர் வெளியிலே சென்று நம்முடைய பணிகளை முடித்துவிட்டு நாம் வருவது நல்லது. நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வோம். நிச்சயம் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய விடுதலையும் நமக்கு அருளிச்செய்வாராக. அரசு சொல்கிற கட்டளைகளாம் நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து செயல்படுவோம். தேங்க்யூ.